ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஸ்ரீலங்கன் கம்பெனிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் தேடக்கூடிய ஒரு 5 டைப் ஆஃப் வெப்சைட் பார்ப்போம். இது கவர்மெண்ட்ரையும் ப்ரைவேட்ரையும் இருக்கும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் வந்து நல்ல ஒரு பிக் கம்பெனிஸ், நல்ல ஃபேமஸான கம்பெனிகள ஒர்க் நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல் டைம், பார்ட் டைம், அதே மாதிரி ரிமோட் ஒர்க்காகவும் இருக்கும். நீங்கள் தாராளமாக இதுவரையில் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாக்கள் ஃபுல் வீடியோ வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் பேஜில் அல்லது வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் இருக்கும். அதில் பார்த்துக்கொள்ளும். ஓகே, இதில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு முதல் நான் சில விஷயங்களும் உங்களுக்கு இது பண்ணுறேன். இதில் சில சைட்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு அதே ஃபில்டர் பண்ணி தரும். இதுக்கு சிவி தேவையா, சிவி தேவையில்லையா, அல்லது வந்து இதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட், அர்ஜென்ட்டானது எது, அல்லது நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணக்கூடியது எது அப்படிங்கிறத இது பண்ணி தரும். அதே மாதிரி சில வெப்சைட்ஸில் வந்து எப்போ அது முடியுது, இது எத்தனை நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற விஷயத்தையும் சொல்லுவோம். சிவி கிரியேட் பண்ணுறேன். நான் சிவி வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் கென்வாவில் கிரியேட் பண்ண இல்லை கூகுளில் கிரியேட் ஃப்ரீ சிவி நோட்டு சொல்லி அடிச்சிங்கன்னா நிறைய சிவி டெம்ப்ளேட்ஸ் வரும். அதை எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரொஃபஷனல் லுக்கான ஒரு சிவி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோவும் கிரியேட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோனா என்னென்னா உங்களுக்கான ஒரு வெப்சைட், போர்ட்ஃபோலியோ வெப்சைட். அதையும் நீங்கள் இங்கே கென்வாவில் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரீயாகவே. ஓகே, அதே மாதிரி கிரியேட் ஃப்ரீ போர்ட்ஃபோலியோ நோட்டு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அதிலிருந்து நீங்கள் ஒன்றில் கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன சிவி மாதிரி தானே அதுவும், பட் ஆன்லைனில் உங்களை வந்து இண்டெக்ஸ் பண்ணுறது. அந்த லிங்க் எடுத்து உங்களோட சிவிலையும் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணால் சரி. ஓகே, ஸோ கண்டினியூஸாக நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஒர்க் ஒன்று கிடைக்கும். ஓகே, ரைட். அதே போல் இந்த தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கணும். இதில் ஜொப் தாருன்னு சொல்லி இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணினாலுமே, இப்போ நீங்கள் பிக் கம்பெனிகள் வந்து இங்கே இண்டெக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் தாராளமாக இது பண்ணி அவங்க கோல் எடுப்பாங்க. அது யார் எப்படி பேசினாலுமே ஒரு விஷயம் எப்போதுமே உங்களோட மைண்டில் இருக்கணும். உங்களுக்கு ஒர்க் தரத்துக்கு அவங்க மணி கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்ட. அப்படி மணி கேட்குறாங்கன்னா அது வந்து ரியலான ஒர்க் இல்லை. ஓகே, உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் இதில் ஆஃபர் பண்ணுறேன், அதாவது என்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜை நான் உங்களுக்கு செல் பண்ண போகிறேன். அதுக்கு மணி தாங்கன்னா இவ்வளோட முடியும். அது ஒரு ஃபுல் டைமோ, பார்ட் டைமோ, ரிமோட்டாவோ, ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்லேயோ உங்களுக்கு அது உங்கள் 2 பேருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் உருவாகும். இதுக்கு வந்து அவங்க உங்கள்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க. நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மணி நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படி சொல்லி ஏதாவது நம்ம இக்மனையும் பார்ப்போம். இக்மனில் அப்படி நிறைய ஸ்கீமுகள் இருக்கும். நீங்கள் அதுலாம் தெளிவாக நீங்கள் இருந்து கொள்ளணுமா. நான் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செய்து எந்த ஒரு ஜாப்ஸுக்குமே வந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்க மாட்டாங்க, மணி கேட்க மாட்டாங்க. இது தெளிவாக விளங்கி கொண்டீங்கன்னா சரியா. ஓகே, இதை கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் உங்களுக்கு ஒரு அவைலபிலிட்டி இருக்கும். ஓகே, நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய வெப்சைட்டுகளை நம்ம உங்களுக்கு A to Z கைடை ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் ஸ்டாண்டர்ட் குரூப்பில் ஒரு 5 வெப்சைட்டும், ப்ரீமியம் குரூப்பில் ஒரு 10+ வெப்சைட்ஸும் இருக்கும். ஏஐ ரிலேட்டடான மணி மேக்கிங், அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடான மணி மேக்கிங் ஸ்கீம் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ தேவையானவர்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். லைவ் கிளாஸஸ் ஜூமில் நடக்கும். மார்னிங் ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். அதே போல் நீங்கள் மினிமம் 20,000 earn பண்ண வரைக்கும் கிளாஸஸ் நடக்குமா. இதில் 60 வித்ரோவில் earn பண்ணியிருக்காங்க. ஜாப்ஸோட அவைலபிலிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதில் சில ஃபீல்டு ஜாப்ஸ் வரும். அந்த ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் இங்கே வந்து இவங்க வந்து $60, அதே போல் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ், இவங்க செகண்ட் ஏர்னிங், இவங்க ஃபிஃப்த் ஏர்னிங், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏர்னிங், இவங்க வந்து $100, இவங்க வந்து கிரேண்ட் மாஸ்டர் லெவல் ரீச் பண்ணியிருக்காங்க. லெவல் இருக்குது 12th ஏர்னிங். அதே போல் இவங்க $100 ப்ளஸ் நீங்கள் இப்படின்னு நிறைய வெரைட்டியான ப்ரூஃப்ஸுகள் 1600க்கு மேலே இருக்குது. அதை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். காப்பி பேஸ்ட், டைப்பிங், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஏஐ ஃபோட்டோ வீடியோ செல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குமா. அதே மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் 100 மில்லியனுக்கு மேலே மணி மேக் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கும். 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இது வந்துடும். அதே மாதிரி மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். யூ கேன் ஒர்க்
உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஜாயின் பண்ணதுமே பெரிய ரிச் ஆகுறது, அதே மாதிரி வேலை குறைய இருக்கணும், காசு கூட வேணும், இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. வேலை இருக்கும், அந்த வேலை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி சூட் ஆகும். இதுக்கு முதல் இது நீங்கள் அறிமுகப்பட்டிருப்பீங்க, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருப்பீங்க. அப்படியான ஒரு வேலைகளில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் நல்லா பிக்கப் பண்ணக்கூடிய ஆக்கள்னா குயிக்காக பிக்கப் ஆகும். இல்லை நீங்கள் மெதுவாக பிக்கப் பண்ணக்கூடிய ஆகலாம், நீங்கள் மெதுவாக பிக்கப் பண்ணலாம். ஆன்லைன் மணி மேக்கிங் சோர்ஸ் ஒன்று உருவாக்கி தருவோமா? ஓகே. ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் எனி டைம் எனிவேர் எனி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். நோ பாஸ். உங்களுக்கு இன்னும் ஒரு பாஸ் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரீடம் தானே. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, 7 மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், அதுக்கும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுபோல் நீங்கள் இந்த குரூப்பில் எக்ஸஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் டிக்டாக்ல வந்து பயோவில் பாருங்கள், நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம் சேனல் லிங்க்னு. அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னை கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா. ஸோ வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னா இங்கே வந்து நம்ம ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஒன் டைமுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரியும் ஆன்லைனில் மணி மேக்கிங் எப்படி இருக்குது, ஃப்ரீ ஆன்லைன் மணி மேக்கிங், இதெல்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணாமல் ஏர்ன் பண்ணலாமா, அது இதெல்லாம் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் நல்ல வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். தாராளமாக இது பண்ணலாம். நீங்கள் ஸ்கேமுக்குள்ளே விழாமல் நீங்கள் எல்லா ஒரு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணக்கூடியது இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்னென்னா நீங்கள் ஸ்கூலில் உங்களுக்கும் படிப்பிக்கிறாங்க தானே, நீங்கள் அப்படியும் படித்து பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாஸுக்கு போயிட்டும் பாஸ் பண்ணலாம். ஏன் அந்த கிளாஸுக்கு போகிறீங்கன்னா கிளாஸில் வந்து ஒரு கைடன்ஸ், நம்ம கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணுற அந்த கைடன்ஸை தராங்க. யூடியூப்ங்கிறது உங்களுடைய ஸ்கூலாக நினச்சிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு முறை ஒன்று, ஒரு இதான சரியான ஒரு இது ஒன்று உங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கிளாஸஸ் ஒரு கைடன்ஸுக்குள்ள ஜாயின் பண்ணி செய்யலாமா. ஸோ இது ஸ்கேமுகளில் மாட்டு விடக்கூடாது, அதான் மெயின் விஷயம். ஓகே, அதுக்குரிய கைடன்ஸை ஒரு ஆள் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, இது இப்படித்தாங்கிறது அது உங்களுக்கு சரியாக விளங்கினுச்சுன்னா சரியா. ஓகே, ரைட். நம்ம கன்செப்டுகளை போவோம். முதலாவது அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்ற ஒரு சொன்னால் எங்களோட இன்ஸ்டிடியூட்டில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ், அதே மாதிரி குவாரா, மீடியம், டெய்லி மோஷன், எக்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் ப்ரூஃப்ஸ்கள் இங்கே ஷேர் ஆகும், அதையும் செக் பண்ணலாம். அதே போல் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் இதில் இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் வந்து எக்ஸ்பிரஸ் ஜாப்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ்பிரஸ் டொமைன் வந்து .jobs. ஓகே, இங்கே நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இங்கே எந்த ஜாப் எப்படி அவைலபிளாக இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற எல்லாமே சொல்லுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜாப்ஸுகள் நீங்கள் அப்ளை பண்ண போகக்குள்ளையோ அல்லது நீங்கள் இது பண்ணக்குள்ளையோ உங்கள்கிட்ட வந்து என்ன நோட்டு சொன்னால் இது கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மணி கேட்க மாட்டாங்க. அதை சரியாக விளையும் கொண்டீங்கன்னா சரி. இங்கே கேட்டகரி வைஸாகவும் இருக்குது. நீங்கள் என்ன டிசைனர் ஜாப்னு சொன்னால் இதில் டிசைனர்னு அடித்து சர்ச் கொடுத்தீங்கன்னா டிசைனிங் ஜாப்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். இதிலேருந்து நீங்கள் ஏரியா சேல்ஸ், கிராஃபிக் டிசைனர், ட்ரெயினி இன்டீரியர் டிசைனர், கிராஃபிக் டிசைனர், 9 days கிராஃபிக் டிசைனர், இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி இதில் டேட்டா என்ட்ரி தேடி பார்ப்போம். ஓகே, சர்ச். ஓகே, இங்கே டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ட், சேல்ஸ் கோஆர்டினேட்டர், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், டராஸ்லியாமா. ஓகே, ரைட். டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், அட்மின் ஆஃபீஸர். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரும் உங்கள்கிட்ட ஜாப் தானோடு சொல்லி காசு கேட்டாங்கன்னா அதை இது பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். அடுத்து டாப் ஜாப். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் சைட் இன் ஸ்ரீலங்கா. இதில் நிறைய வெரைட்டியில் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த கேட்டகரியில் தேவையோ அந்த கேட்டகரியில் ஜாப்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து எல்லாமே பெரிய பெரிய பிக் கம்பெனிகள் தான் இங்கே கொடுக்குறாங்க. இங்கே எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காது. இந்த டாப் ஜாப்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காதா, அதை நீங்கள் இதை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு இதில் இருக்கிற ஜாப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதை எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு என்ன தேவை, எல்லா விஷயங்களும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, இதெல்லாம் இங்கே இது பண்ணிருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் சரி. கண்டினியூஸாக நீங்கள்
ஒரு ஃபோக்கஸை வச்சுட்டு அந்த ஃபோக்கஸை ரீச் பண்ண சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு சினிமா ஆக்டர் வந்து அது சம்மந்தமாக பேசியிருக்காரு. அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட கோலை ரீச் பண்ண மட்டும் நீங்கள் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை ரீச் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி குமிலேட் உங்களோட ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் ஒரு குமிலேட் பண்ணிட்டு தான் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இது பெரிய ஒரு விஷயம். நம்ம உங்களுக்கு தேவையானது மட்டும் சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு அந்த ஃபோக்கஸை ரீச் பண்ண மட்டும் நீங்கள் எதையாவது நீங்கள் இழக்க கூடிய மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அதை வந்து இழந்து அதை ரீச் பண்ணலாம். அப்படி ஒரு இதுதான் அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அதில் இருக்கிற ஒரு கான்செப்ட். நிறைய கான்செப்ட் இருக்குது 12க்கு மேலே. ஸோ அதில் ஒரு கான்செப்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ரீச் பண்ண மட்டும் அந்த எஃபர்ட்டை போடணும். அதே மாதிரி தான் இப்போ எங்களோட கிளாஸில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ரீச் பண்ணால் இதை தான் குமுலேட்டிவ்னு சொல்கிறது. அதாவது ஏர்னிங்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சேவ் பண்ணுறாங்க. அந்த சேவிங்ஸ் ஒரு டைமில் என்னன்னா ஒரு பிக் மணியாக வருது. நீங்கள் அதை பார்த்து அந்த சேவிங்கை நீங்கள் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிவிட்டு அதை ரீச் பண்ணுவோன்னு சொல்லி நினைக்காம நீங்கள் இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஜாயின் பண்ணதுமே ஜாப் இருக்குது தானே. இப்போ நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணதுமே ஜாப்பை தந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் கேட்கலன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மெச்சூரிட்டி. ஓகே ரைட். அடுத்து டாப் ஜாப்பா. அடுத்து வந்து governmentjob.lk. ஓகே, இவங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஜாப் இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகே, இதில் வந்து யூத் என்டர்பிரைனர் நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, மோர் டீட்டெயில்ஸ் இல்லை தமிழ் லாங்குவேஜஸும் இருக்குமா, எந்தெந்த லாங்குவேஜில் இது பண்ணுறோன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் டீட்டெயில்ஸை இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அப்ளை ப்ரோசஸும் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இக்மெண்ட் ஜாப். இது வந்து பிக் ஜாப் சைட். ஸோ இதில் நீங்கள் வியூ ஓல் ஜாப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் இருக்குது. இந்த இக்மெண்ட்டில் தான் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுகிட்ட லோகோ லைனில் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் லோகோ இல்லாதாக்கள். இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்து கொள்ளுங்க. இப்போ இந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த கம்பெனியை பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள். இக்மெண்ட்டில் கொஞ்சம் நான் திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் இதாக இருந்து கொள்ளணுமா. ஓகே, இதில் பேக்கேஜிங் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்கும். வெரைட்டி இருக்கும். அந்த வெரைட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஏர்ஃபோர்ட், கிரிலங்கா. ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை ஒரு சரம் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கோல் எடுத்து காசு கேட்டாங்கன்னா காசை மட்டும் கொடுத்துட வேணாம். நீங்கள் வந்து அப்படி அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுங்கள். ரியலான ஜாப்ஸுக்கு மணி கேட்க மாட்டாங்க. இக்மெண்ட் ஜாப். அடுத்து வந்து கெசட்.lk. ஓகே, இதுலேயும் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து நிறையவே இந்த அப்டேட்டான குயிக்காக அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை இது பண்ணுவாங்க. இங்கே அப்ளிகேஷனும் உங்களை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இதில் சில ஃப்ரீ டூல்ஸும் இருக்கும். அதை நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ஸோ இதில் வந்து நாங்கள் எந்த சைட் எடுத்தாலும் தயவுசெய்து நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலை தரணும், அவங்க காசு கேட்டாங்கன்னா அது அப்படி ஒரு ஜாப்ஸில் எப்போதுமே என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் செய்கிறோம், கிளாஸுக்கு தான் ஃபீஸே தவிர நீங்கள் வேலை செய்கிற வெப்சைட்டுக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்கல. அவங்க ஒரு $5 பே பண்ணாலும் உங்களுக்கு வித்ட்ரா எடுக்கக்கூடிய மாதிரி தான் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அப்படியானது தான் ஜாப். அது ரியல்னாலும் சரி, ஆன்லைன்னாலும் சரி, ஃபிசிக்கல் இருந்தாலும் சரி, ஆன்லைன்னாலும் சரி, அதை புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.